உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்பதான் 5% வேலையை முடிச்சிருக்கோம். இன்னும் 95% வேலை பாக்கி இருக்கு. கேஷுவலா பேசுற? இவ்ளோ பெரிய உடம்ப யார் கணக்கும் தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போறது என்ன ஈஸியான வேலையா? இவனை தூக்கிட்டு போறதுக்காக நாம தான் உள்ள வந்திருக்கோம். இன்னும் இவன் இங்க இருந்து தூக்கிட்டு போகல. அதையும் நீங்களே சொல்லிடுங்க ராஜுனா. இவனை இங்க இருந்து எப்படி வெளியில கூட்டிட்டு போறோம்? இவனை மெதுவா தள்ளி இந்த கார்பெட்ல படுக்க வைங்க. கார்பெட்ல எதுக்கு ராஜுனா? கார்பெட் மேல படுக்க வச்சாதான் அவனை அதுல சுத்தி தூக்கிட்டு போக முடியும். நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே வெளியில யாராவது பார்த்தாலும் நாம கார்பெட்டை தான் தூக்கிட்டு போறோம்னு நினைப்பாங்க. என்ன நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. இப்ப கார்பெட்டை தூக்கிட்டு போனா மட்டும் சந்தேகம் வராதா? வாயை மூடிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன கணக்கிறான்? எப்படியோ பேக் பண்ணியாச்சு. இவனை எப்படியாவது தூக்கி கொண்டு போய் வெளியே சேர்த்துடணும். அதை செஞ்சிட்டோம்னா நாம தப்பிச்சிடலாம். பிரக்யாவால எதுவும் செய்ய முடியாது. ஐயோ, என்னால இதெல்லாம் முடியாதுப்பா. நான் ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கேன். டாக்டர் என்ன வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. என்னால முடியாது. நீ எதுவும் செய்ய வேண்டாம். நாங்க இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீ உன் வாயை முடிக்கிட்டு இருக்கியா? நாங்களாவது செய்ய வேண்டியதை சீக்கிரமா செஞ்சு முடிப்போம். நான் எதுக்காக? இந்த நேரத்துல எங்க இருந்து இந்த சத்தம் வந்தது? கதவு சாத்தியதா இருக்கு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த ரோஹித் எங்க போனா? உன்னை பத்தி சொன்ன மட்டும் உனக்கு கோவம் வந்துடும். இப்ப புரியுதா உனக்கு? ஏதாவது ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்றியா நீ? இவளை பத்தி நல்லா தெரிஞ்சும் இவளை கூட்டிட்டு வந்த பாரு. தப்பெல்லாம் நம்ம மேலதான். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. எதுக்கோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ரோஹித், பார்த்து தனு சத்தம் போடாம வா. எங்க அவரை காணோம்? ராஜண்ணா, ராஜுனா எங்க போனார்னு தெரியலையே. ராஜண்ணா, ராஜண்ணா, எங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? அவங்களாம் எப்போ போயிட்டாங்க. உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ ஓகே. தேங்க் காட். எங்க நீங்க மாட்டிப்பீங்களோ நான் பயந்தே போயிட்டேன். சின்ன வயசுல இருந்து ஃபீவர் கூட நான் இன்ஜெக்ஷன் போட்டதே கிடையாது. என் கையில இன்ஜெக்ஷனை போட்டா. அந்த டெக்கரேட்டர் நினைச்சு நர்ஸ் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாளா? ராஜனா, நான் ஒரு வேலை பண்ற. வெளியில யாராவது இருக்காங்களா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை வெளியில யாரும் இல்லைன்னா நம்ம இங்க இருந்து வெளியில போயிடலாம். ஓகே? ஐயோ, எனக்கு தலை சுத்தி மயக்கமா வருது. மயக்கறதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இறக்கி விடுறீங்களா? கீழே இறக்கி விடுங்க. உங்களை
கூடாது. இதெல்லாம் பெரிய பாவம் சொல்லிட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ? இப்படி கேவலமா யோசிக்கிறத உன் மைண்ட்லயே வச்சுக்கோ, இல்லனா என் வாயில நல்லா வரும். ஒன்னு குடுத்தனா நான் கேவலமா யோசிக்கிறேனா நீங்க நடந்துக்கிறது அது தப்பா தெரியலையா? ஹீரோயின் கிட்ட வில்லன் நடந்துக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. இந்த ராக் ஸ்டாரை நீ வில்லனா பாக்குறியா? அப்படிதானே நீங்க பண்றீங்க. என்னதுக்கு பெட்ல தூக்கி நான் போட்டீங்க? உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஹெல்ப்? உனக்கு தூக்கம் வராததுனால கண்ட விஷயத்தை யோசிச்சு நீ குழம்பி போயிருக்க. நீயே தூங்க மாட்ற, என்னைய தூங்க விட மாட்ற. முதல்ல தூங்கு. கண்ணை மூடிட்டு தூங்கு, இல்லனா தலைமையிலேயே போடுவேன். கண்ணை மூட மாட்ட? மூடலனா கிஸ் கொடுத்துட்டே இருப்பேன், பரவாயில்லையா? கண்ணை மூடு. எதுவும் பேசாம தூங்கு. அண்ணா பாத்து பாத்து போட்டு போறீங்க. தனு பாத்து, நீ பாட்டுக்கு சைடா போற. ஒழுங்கா தூக்கு. இருக்கு, என்னால முடியல. உன்னை யாரு பிரெக்னென்ட் ஆக சொன்னா? பைத்திய மாதிரி பேசாத. என்னால இவனை தூக்க முடியல. என்ன கணக்கறான்? யாரும் பாக்குறதுக்குள்ள வேலையை முடிக்கணும். உன்னால ஒழுங்கா தூக்க முடியாது. நான் ஒழுங்கா தான் தூக்கிட்டு வந்த. சடனா வெயிட் அதிகமாயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே செய்யாத. இது ராஜனாவ கேட்டு பாரு. ஐயோ, இவருக்கு ராஜனா, ராஜனா எந்திரிங்க. ஆர் யூ ஓகே? ராஜனா, ஐயோ அலியா, நீங்க ராஜனா மயங்கி கிடக்குறாரு, அங்க அவன் மயங்கி கிடக்குறான். ஐயோ, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது பிரக்யா நம்மள கொன்னே போட்டுருவா. இவங்களை எங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அலியா யாருக்கு கொஞ்ச ஒண்ணும் நேரம் தெரியாது. பேசாம இருக்கியா? வாய மூடு. ராஜனா ப்ளீஸ் கண்ணை திறங்க. ஆர் யூ ஓகே? ஆனா ப்ளீஸ் நான் கண்ணை திறங்க. நான் எந்திரிங்கண்ணா. நம்ம 3 பேரும் இங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம தொலைஞ்சோம். ஆனா ப்ளீஸ் நான் எனக்கு புரியுது, இன்ஜெக்ஷனால தான் நீங்க இப்படி படுத்திருக்கீங்க. ஆனா வேற வழி கிடையாது. ப்ளீஸ் எந்திரிங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்கு. எந்திரிங்கண்ணா ப்ளீஸ். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஓ, நான் வேணா உங்களை ரூம்ல விட்டுட்டுமா? வரட்டுமா உங்க கூட? இல்ல நானே போய்க்கிறேன். ஓகே. ஆனா இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் உங்க ரூம். ஓ காட், இப்ப என்ன பண்றது? உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னமோ பெயின்ஃபுல்லா இருக்கா அலியா. நான் முதல்ல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேனால முடியல. கொன்னுடுவேன். என்ன மட்டும் தனியா விட்டு போற? வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு இந்த பிரச்சனையில மாட்டிக்கணும்னு ஆசை இருந்தா நீ மாட்டிக்கிட்டு தொலை. நான் என் ரூமுக்கு போறேன். நான் சொல்றது கேளு. இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா இவனை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். நாளைக்கு காலையில யாராவது இவனை பார்த்து ரூம்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. வா போயிடலாம். மென்டலா நீ? எப்பவும் போல லூஸ் மாதிரி பேசுற. யாராவது இவனை இங்க பார்த்தாங்கன்னா இவன் எப்படி இங்க வந்தாலும் யோசிக்க மாட்டாங்களா? நம்ம மேல டவுட் வராது? ஒண்ணு இல்லனாலே அந்த பிரக்யா நம்ம மேலதான் சந்தேகப்படுவா. இதை பார்த்தா அவ்வளவுதான் சுத்தம். நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. ஆனா ஆலியா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்னால இதெல்லாம் முடியாது ஆலியா. நீ புலம்புறது கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப வேற வழியே கிடையாது. இது செஞ்சே ஆகணும். ஐயோ, விட மாட்டேன் போல இருக்கே. இங்க பாரு, இந்த கார்பெட் எல்லாம் வேண்டாம். நாம இவனை அப்படியே இழுத்துட்டு போயிடலாம்.